திமுக ஆட்சியில் பால்வளத்துறையில் 1 கோடி டன் பால் உற்பத்தி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 3 ஆண்டு கால ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பால்வளத்துறை நாட்டின் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் 4.57% பங்களிப்பை வழங்கி வருவதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலத்தில் மட்டும் பால் உற்பத்தியாளர்களுக்கு 108 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறையின் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பாட்டின் ஒரு பகுதியாக 21 கோடியே 75 லட்சம் ரூபாய் செலவில் மொத்த பால் குளிர்விப்பு நிலையங்கள், 18 கோடியே 76 லட்சம் செலவில் பால் சேகரிப்பு அலகுகள், பால் பகுப்பாய்வு கருவிகள் நிறுவப்பட்டுள்ளன. உற்பத்தியாளர்களுக்கான பால் பணப்பட்டுவாடா தாமதமின்றி நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கிற்கே செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அரசு 5 லட்சம் கறவை மாடுகளுக்கு 85% மானியத்தில் கால்நடை காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஆவின் பால் விற்பனை நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் லிட்டர் அதிகரித்த நிலையில் பால் விலை குறைப்பால் நுகர்வோருக்கு ஆண்டுக்கு 270 கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்துள்ளது. இந்தியாவிலேயே வாடிக்கையாளர்களுக்கு பால் அட்டை மூலம் பால் விநியோகம் செய்யும் ஆவின் நிறுவனம் 590 கோடி ரூபாய்க்கு பரிவர்த்தனை செய்து கடந்த 2021-22ஆம் நிதியாண்டில் இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்ததாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.